லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 13% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் மற்றும் ஜெமியாக்கள்லையும் மெஷின்களில் உங்களால் பணம் அனுப்ப முடியும் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் மூலம். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றிச்சிட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 874 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 187 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 972 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 490 ஃபில்ஸ். தங்கத்தை பற்றி நோ கமெண்ட்ஸ். இதோ செக்கின் நடக்கும். பச்சை கலரில் இருந்தால் தப்பிடுவீங்க. அதே சிகப்பு கலர் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், உடனே ஹேண்ட் கப் போட்டுருவாங்க, பாக்கெட்டை செக் பண்ணுவாங்க, வண்டியில் ஏற்றிடுவாங்க. அதிரடி செக்கின். ஃபுட்பால் லீக் நடக்குது. சிறை கைதிகளுக்கும் கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து கவனம். பாபாவை கூட நம்பாதீங்க. கார் எடுத்துகிட்டு போய் வேறொரு வாகனத்தில் அடித்த சிறுவன். பங்களாதேஷில் தீ விபத்து. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அக்டோபர் 18 2025 5.6 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது பிலிப்பைன்ஸ் நாட்டில். அதே மாதிரி இந்த பூகம்பத்துக்கு பிறகு பல பறவைகள் மற்றும் வௌவால்கள் இடங்களை விட்டு வெளியேறியதாக தெரிவிச்சிருக்காங்க. Ang bata may pagpayong na lang. பங்களாதேஷின் பிரதான விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை தொடர்ந்து அங்கிருந்து புறப்படும் விமானங்கள் தாமதமாகி விட்டன அல்லது திருப்பி விடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் நடந்த இந்த தீ விபத்து தீயை அணைக்க 36 தீயணைப்பு பிரிவுகள் பணியாற்றி வருவதாக தீயணைப்பு சேவை மற்றும் சிவில் பாதுகாப்பு ஊடக பிரிவின் அதிகாரி தல்ஹா பின் ஜாசிம் ராய்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளார். அனைத்தும் கார்கோ பெட்டிகள் ஏற்றி வந்த விமானங்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. தொடர்ந்தும் கேபிள்கள் ஆயில் செக்டாரில் ஆயில் கம்பெனியில் தொடர்ந்தும் எலக்ட்ரிக் கேபிள்கள் திருட்டு அதிகரிக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பள்ளிகளுக்கு நிறுவப்படும் கேமராக்களுக்கு நிச்சயமாக அனுமதிகள் பெறணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அனுமதிகள் இல்லாமல் பள்ளிகளில் கேமராக்களை நிறுவ முடியாது. நோ கேமராஸ் வித்தவுட் அப்ரூவல். அதே போல் 21 குவைத்தி குடிமக்கள் குடியுரிமையை இழந்திருக்கிறாங்க. தொடர்ந்துமே குவைத்தில் குடியுரிமை பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. குவைத்திகள் நாட்டை விட்டு போனாங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ரொம்ப கவனம். அதே போல் கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம்.
ஒரு செகண்ட் உங்களை குழப்பி அடிச்சுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு சில்லறையை தரும்போது இல்லை வேணாம்னு உங்கள்கிட்ட இருந்து அந்த பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு மறுபடியும் ஏதோ அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே நடித்து அந்த சில்லறையும் வாங்கிட்டு பொருளையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நிறைய நாம் பார்த்துக்கிறோம். இதோ அரபி ஒருத்தரே சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். 500 ரியாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த 500 ரியாலையும் வாங்கி கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பொருள் ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து மிகுதி பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சில நேரங்களில். இந்த மாதிரி சில திருட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க, கேஷியர்களில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் தேசிய இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தொழிலாளர் துறைகளில் அவர்களின் வேலை வாய்ப்புக்கு பொருத்தமான வாய்ப்புகளை வழங்குவதற்கும் குவைத் அரசின் அர்ப்பணிப்பு. இதன் மூலம் தேசிய வளர்ச்சிக்கான அவர்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்கும் முடியும் என தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல அறிவு சார்ந்த மற்றும் புதுமை சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கிய நாட்டின் திசைகளுடன் ஒத்துப்போவதற்கும் இது உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல குவைத் நாட்டின் பல செக்டார்களில் இனி வரும் காலங்களில் குவைத்தி குடிமக்கள் நிறுவப்படுவாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் தான் ஆட்டம் இருக்குது, பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. அதே போல் இதோ சாதுல் அப்துல்லா பகுதிகளில் ஒரு சின்ன பையன் வண்டி எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கத்து வீட்டில் இருந்து இருந்த வண்டியில் அடிச்சிட்டான். வண்டியை ஸ்டார்ட்டில் வச்சுட்டு போகிற டிரைவர்களுக்கு இது நல்ல ஒரு பாடம். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். ஷோய்க் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு கடை ஒன்றில் உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை. ரொம்ப கவனம், கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க தீ விபத்துக்கள் என்ற வகையில் அவதானத்தோடு இருங்க. சீர்திருத்த நிறுவனங்களின் பொதுத்துறை பொது சிறையில் கைதிகளுக்கான கால்பந்து லீக்கை ஏற்பாடு செய்திருக்கின்றது. ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. பப்ளிக் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னடா அது பப்ளிக் ப்ரிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே போல் இதோ 357 வயலேஷன்ஸ், அதே போல் 15 அரெஸ்ட், தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் சோதனை. இப்போ பாருங்கள், செக்இன் நடக்கும்போது உங்களுடைய பத்தாகா மதினியாவை ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. க்ரீன் கலரில் வந்துடுச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பாபா உங்களுக்கு என்ன ஹாஷ் போட்டும் இல்லை, உங்களுக்கு அக்காமா கேன்சல் ஆகியும் இல்லை, சந்தோஷம். அதே உங்கள் வயிற்றில் புளியை கரைக்கும் இதோ இந்த மாதிரி ரெட் கலரில் விழுந்துச்சுன்னா உடனே ஹேண்ட் ஆஃப் பண்ணப்படும், கைது செய்யப்படுவீங்க. பல இடங்களில் செக்இன் நடக்குது. உங்களுக்கு அது ஒரு டிப்ஸ் தானே. அது பச்சை கலரில் விழுந்துச்சுன்னா உங்களுடைய அக்காமா கேன்சல் இல்லை அப்படின்றத மனதை திருப்திப்படுத்திக்கோங்க. அதே சிவப்பு கலரில் விழுந்துச்சுன்னா போச்சுடா வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படின்றத அந்த இடத்துலையே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பல இடங்களில் சோதனை நடக்குது. அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து ரொம்ப கவனம். என்னால் முடிஞ்சது உங்களை அவேர்னஸ் பண்ணி பாதுகாக்கிறது தான் மிகுதி உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த செக்கினை பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு நான் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.